கூடவானர். ஆமாம், லக்ஷ்மிநார சமாரம்பான்னு சம்பிரதாயம் ஆரம்பிக்கிறதோ இல்லையோ, அதனால் முதல்ல அவர் தான் வாக் அவுட் பண்ணினா. அப்புறம் ஓய், நான் என் வேதனையை சொல்லிட்டு இருக்கேன், நீர் இன்ட்ரெஸ்டாக வம்பு கேட்குறீர், எனக்கு முடியல, இருந்த பாலையும் நிறுத்திவிட்டான் அந்த ராஜா, இப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்குது, எனக்கு இடம் ஏதாவது கிடைக்குமா, பெரிய பிராந்தியமாக இருக்குது இந்த திருவேங்கட மாமலை, இங்கே ஏதாவது ஒரு ரூம் கிடைக்குமா எனக்கு? ஒன்றும் கவலைப்படாதையும், நானும் காட்டில் தான் வசிக்கிறேன், இந்த மலையில் உமக்கு ஒரு பிளாட் அலாட் பண்ணுறேன், அது சீக்கிரம் ஜாகிரதை உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, இல்லைனா கஷ்டம், இப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டுருக்கு, ஆகையால் திருப்பி திருப்பி நான் வராகவதாரம் எடுக்க வேண்டியதாக இருக்குது, மொத்தமாக பூமியை சுருட்டி சுருட்டி எடுத்தும் போயிட்டு இருக்கா, ஆகையால் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கேன், நீர் இங்கே ஒரு இடத்துல இருக்கலாம், இந்த சுவாமி புஷ்கரணி கரையில் உமக்கு ஒரு இடத்த கொடுக்குறேன்னார். சரி சுவாமி, சந்தோஷம், இடம் கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் ஏன் சாப்பாடு கிடைக்குமா? ஒன்றுமே இல்லை, வைகுண்டத்தில் இருந்தால் பசியை எடுக்காது, இங்கே வந்தால் பசியை தவிர வேறு ஒன்றும் எடுக்கலை, ஒரே பசிக்கிறது, ஏதாவது சாப்பாடு உண்டானார். உண்டு, இங்கே பக்கத்தில் ஒரு அம்மா வகுல மாளிகைன்னு பேர், அவள் மெஸ் வச்சு நடத்துகிறா, ஆச்சாரமாக நான் இலையில் தான் பரிமாறுறா அவள்லாம். ஆகையால் அந்த அம்மா கிட்டே போனால் பிரம்மச்சாரி பசங்களுக்கெல்லாம் இப்போ இடம் கொடுக்க மாட்டா, ஆனால் அந்த அம்மா கிட்ட கையால் நல்லா தலிகை பண்ணி போடுவானர். யார் அந்த வகுல மாளிகைனர்? மனசீரதிமே கிருஷ்ண தவ கல்யாண வீக்ஷணே தரிஷயஸ்வரமாநாத யசோதானந்தவர்தன. யசோதை சொல்கிறா வெங்கடாச்சல மகாத்மியம். ஒரு நாள் கிருஷ்ணனை யசோத பிராட்டி பார்த்து, அது எங்கன்னா குருக்ஷேத்திரத்தில் ஒரு சமயம் கிரகண புண்ணிய காலத்தில், குருக்ஷேத்திரத்தில் அமாவாசை புண்ணியம், கிரகணம் புண்ணியம். அமாவாசைனாலேயே பிரம்மசரோவரில் லட்சோபலட்சம் பேர் வந்து ஸ்நானம் பண்ணுவோம். இந்த பிரம்மசரோவரில் பித்ருக்களுக்கு திருப்தி, ஆகையால் தான் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு பெருமாள் யுத்தம் பண்ணுறதுக்கு அந்த க்ஷேத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த இடத்துல பெருமாள் ஒரு சமயம் தான் கிரகணத்தும் போது போகச்சே எல்லாரையும் வர சொல்கிறார். திருவாயூர்பாடியில் இருக்கிறவாள்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உடனே அப்பா அம்மா எல்லோரும் அழைச்சிருவாங்கன்னா யசோதை நந்தகோபர், அந்த ஆய்ப்பாடியில் இருக்கிற பெண்கள் கோபஸ்திரிகள் எல்லாரும் வரா. வரைச்சே யசோதை சொல்கிறா, கிருஷ்ணா மறந்துட்டியேடா, பெரிய ராஜாவாயிட்டியேடா, என்னடா அம்மாவை மறந்தே போயிட்டேன்னு. அவள் அம்மா கூட கொஞ்ச நேரம் இருக்கச்சு. அப்போ யசோதை கிருஷ்ணன்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ண, மனசீரதிமே கிருஷ்ண தவ கல்யாண வீக்ஷணே. கிருஷ்ணா, உன் பாலலீலைகளை எல்லாம் நான் பூரணமாக அனுபவிச்சேன்ப்பா, உன் பாலலீலைகள்லாம் உன் திகட்ட ஆரம்பித்தேன், ஆனால் உன் கல்யாணத்தில் ஒரு கல்யாணத்தை கூட சேவிக்கலையே. அப்போ பகு கல்யாணமும் இல்லையோ, 16,000 தேவிமார்னு எத்தனை கல்யாணங்கள், அதில் ஒரு கல்யாணம் கூட அம்மா சேவிக்கல. ஏம்மா நான் டிவிடி அமிச்சது என்னை பார்க்கலையான்னு? இல்லை, அந்த கல்யாணத்தை வெப்கேமில் டெலிகாஸ்ட் பண்ணணும், இப்போல்லாம் தான் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஊர்லேயே எல்லாம் பண்ணிவிடுறதுனால இந்த ஊரில் இருக்கிறவாளுக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காததுனால வெப்கேம் முன்னாடி வச்சுட்றா. இவாளுக்கும் அக்ஷர ஆசீர்வாதம் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் கவலைப்படாது, அந்த கேமரா மேலேயே ஆசீர்வாதம் ஒரு சந்தோஷந்தான். அதெல்லாம் இருக்கட்டும், நேரடியாக இருந்து நீங்கள் 2 பேரும் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி என் கையால் அக்ஷதை சேர்க்கச்சே அப்படியே உன்னை தூக்கி எடுத்து நான் தோளோடு அணைச்சிக்கிறேன், ஆனந்தம் வருமா, உன் கல்யாணத்தை சேவிக்கணுண்டான்னு. அம்மா இப்போ தான் கொஞ்ச காலமாக அதெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கேன், திருப்பி எனக்கும் பேரம் பேத்திலாம் வந்துட்டா, பிரத்யும்னன் அனிருத்தன் வரிசையாக வந்துடுத்து, உஷாபரிணயம் அனிருத்தனுக்கு வரல கல்யாணம் எடுத்து, இப்போ தாத்தாவுக்கு கல்யாணம்னா சதாபிஷேகம் சட்சத்து பூர்த்தி பண்ணிட்டா லோகத்தில் சொல்லுவா, திருப்பி உனக்கோசரம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டா பார்க்குறவா தப்பாக நினைப்பா. ஒன்று பண்ணு, நீ அப்புறம் நான் கலியுகத்தில் வெங்கடகிரியில் ஸ்ரீனிவாசனை அவதாரம் பண்ணி பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணி பண்ணோம் இல்லையோ, அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீ தான் முக்கியமாக எல்லாத்துக்கும் இருந்து பண்ணி வைக்கணும்னு. ஆகையால் நீ அந்த சமயத்தில் எனக்காக அவதாரம் பண்ண வேண்டியதுன்னு யசோத பிராட்டிய பெருமாள் பிரார்த்திச்சதுனால அந்த யசோதாதேவியே இப்பொழுது வகுளமாலிகையாக பிறந்திருக்கிறாள். தரிஷயஸ்வ ரமணாநாத யசோதானந்த வர்தனன் அவள் பிரார்த்தனை இப்பொழுது பலிக்கின்றது. அவள் வகுளமாலிகையாக இருக்கார். பெருமாள் விழுந்து சேவிச்சார், எனக்கும் பிள்ளை இல்லடாப்பா, நீ பிள்ளையாக வந்திருக்கேனர். கஷ்டித் தெய்வம் பூஜையதி கஷ்டித் தெய்வேன பூஜ்யத்தினர். சில பேர் தெய்வத்தை பூஜிக்கிறா, அந்த தெய்வம் சில பேரை பூஜிக்கிறது. தெய்வத்தை எல்லாரும் பூஜிப்பா, ஆனால் அந்த தெய்வம் ஒரு சில பேரை பூஜிக்கிறது. ஹனுமதா பூஜிதோசி ஸ்வயம் அர்ஜுன வர்ச்சசி. பெருமாள் பாருங்க, ஹனுமான் பெருமாளை சேவிச்சார், பெருமாள் அர்ஜுனனுக்கு கைங்கரியம் பண்ணார். அதனால இப்போ அவர் இங்கே யசோதானந்த வர்தனாக வளர்ந்துருக்கார், வகுல மாளிகை கூட இருந்துருக்கார். நடந்துருக்கு. அவள் சாரம் போட்டுவிட்டா, இடம் கொடுத்துட்டா, வராக பெருமான் இடம் கொடுத்துருக்கார். ஒரு நாள் கருத்மானை நினைச்சிட்டார். கருத்மான் குதிரை ரூபத்தில் அங்கே வந்து சேர்ந்தார். பெருமாள் வேட்டையாடும் வேஷத்தை எடுத்துக்கொண்டு நல்ல கவச்ச குண்டலங்களை போட்டுண்டு, கையில் கால்களில் ஷராய்கள், இந்த அம்பரா தூணிலாம் உராயாமல் இருக்கிறதுக்கு, முள்ளுகள்லாம் கிழிக்காமல் இருக்கிறதுக்கு
நல்ல கூர்மையான அம்புகள், இடுப்பில் கத்தி, பெரியதான ஒரு வில்லு. அதை எடுத்துட்டு கருடன் குதிரை ரூபத்தில் வந்தார். அந்த கருத்மான் மேலே ஆரோபணித்து பெருமாள் வேட்டைக்கு கிளம்புறார். இதே சமயத்தில் சந்திரவம்சத்தில் சுவீரன் என்பதாக ஒரு அரசன், அவனுடைய வம்சத்தில் அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார். அவன் நாராயணபுரத்தில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வந்தான். பாண்டிய தேசத்து ராணியை கல்யாணம் பண்ணிண்டு, பாண்டியராஜாவுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிண்டு, அவளிடத்தில் இவனுக்கு வியன் என்னும் ஒரு மகன் மற்றும் தொண்டைமான் என்னும் மகன் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். சௌவீரன் சிறிது காலம் கழித்து தன்னுடைய பிள்ளையான வியத்ராஜா மற்றும் தொண்டைமான் இவா 2 பேருக்கும் ராஜ்யத்தை பிரித்து கொடுத்தான். இல்லை, இவரே பிரதானமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டோம், கூட தொண்டமான் இருக்கட்டும்னு விட்டுட்டான். அந்த வியன் ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான். வியத் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் ஆகாஷம் அர்த்தம். ஆகாஷ ராஜான்னு பேர் அவனுக்கு. ரொம்ப நாளாக அவனுக்கு புத்திர பிராப்தியே இல்லை, புத்திர சந்ததியே அவனுக்கு உண்டாகலை. ஏன்னா புத்திரன் இல்லை அப்படின்னு கேட்டால் அபுத்திரஸ்ய கதிர் நாஸ்தின்றது சாஸ்திரம். இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப வருத்தம் அவனுக்கு. பெரிய ராஜாவாக இருந்தும் இந்த வெங்கடகிரிக்கு கரையிலேயே நாம் வாசம் பண்ணினாலும், தாழ்வரையில் வாசம் பண்ணினாலும் நமக்கு புத்திர சந்ததி இல்லைன்னு குலகுருவை பிரார்த்திச்சான். சுவாமி ஏதாவது வழி சொல்லுங்களேன், ஏதாவது வழி சொல்லுங்களேன். புத்திரஹீனம் சமாம் திருஷ்டுவா கரிஷந்தி யமகிங்கராக பும்நாம நரகாத்து திராயதேதி புத்திரஹான புத்துன்றதான நரக்கத்திலிருந்து உத்தரணம் பண்ணுறதுனால்தான் பிள்ளைகளுக்கு புத்திரன்னு பெயர். யமகிங்கரர்கள் என்ன பயமுறுத்துறா, ஏதாவது ஒரு உபாயம் சொல்லும் சுவாமி. சரி, ஆரணி நதிக்கரையில் ஒரு யாகம் பண்ணு, அந்த யாகத்தில் உனக்கு புத்திர சந்ததி உண்டாகும்னு குலகுரு சொல்ல, ஆரணி நதிக்கரையில் யாகம் செய்யும் பொழுது யாக பூமியை ராஜா உழுகிறான். அந்த யாக பூமியிலிருந்து அற்புதமானதொரு வடிவழகுடன் தாமரை 1000 இதழ் கொண்ட தாமரை மலரில் ஒரு பெண் ஆவிர்பவித்தாள். ஆவிர்பாவः கலசஜலதௌ வத்வரேவாபி யஸ்யாஹ ஸ்தானம் யஸ்யாஹ சரசிஜவனம் விஷ்ணுவக்ஷஸ்தலம்பான். தாமரை இலையில் பிறந்தவள், தாமரை போன்று மிருதுவானவள், தாமரையைக் காட்டிலும் மென்மையான பகவானுடைய திருமார்பில் வாசம் செய்பவள், இவ்வளவு பெருமை பெற்றவளாக ஒரு பெண் தாமரை மலரில் யாக வேதிகையில் யாக பூமியில் ஆவிர்பவித்தாள். பத்மோதரீம் பத்மகர்பாம் பத்மஜாதாம் வரானனாம் பத்மயாவதாராம் த்வாம் மத்வா தஸ்யாஸ்ததா கரோத் அனுரூபம் நாம கர்ம நாம்னா பத்மாவதீதி ச. பத்மோதரீம் பத்மகர்பாம் பத்மஜாதாம் பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சின்னு பத்மத்தில் அவதாரம் செய்த அந்த பெண்ணுக்கு பத்மினின்னு திருநாமம் வைத்தார். பத்மாவதி பத்மினின்னு திருநாமம் விட்டு அழைத்தார். அந்த பெண்ணை ரொம்ப சந்தோஷத்தோடு ஆற்றுக்கு அழைச்சின்னு வந்தார். அவளை கூட்டின்னு வந்து அவளுக்கு உண்டானதான ஜாதகரமான சம்ஸ்காரங்கள்லாம் செய்து வைத்த பொழுது ராஜாவுக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம். என்ன, அவள் ராணி கர்ப்பவதியானா, ராணிக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறது. அவனுக்கு வசுதாசன்னு பெயர் வைத்தார். இந்த பெண்ணு வந்த வேளை ராணி கர்ப்பவதியாகி அவளுக்கு ஒரு பிள்ளை வசுதாசன்னு. அந்த பத்மாவதி இப்போ யுவதியா திருவேங்கட மலையினுடைய தாழ்வரையில் அவள் விகரணம் பண்ணிட்டுருக்கார். சுவாமி வேட்டைக்காக குதிரை மேலே ஆரோபணித்து வருகிறார். ஒத்தருக்கு ஒத்தர் அப்போ தான் முதல்ல பார்க்கிறாளாம். எப்படிலாம் கதை சொல்கிறார் பாருங்க. கண்ணோடு கண்ணு நோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனுமில்லைன்னு திருவள்ளுவர். இந்த கண்ணோடு கண்ணு பார்த்தான்னா அங்கே வார்த்தையாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒத்தருக்கு ஒத்தரை பார்த்துக்கிறா. இவர் அவரை பார்க்கிறார், அவள் இவரை பார்க்கிறா. ஆச்சரியமா, இந்த மாதிரி ஒரு புருஷனை நான் பார்த்ததே இல்லை. மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும். இவர் சங்கல்பத்தினாலே கருத்மான் குதிரையானார் போலே ஒரு வேடம் யானை. அந்த யானையை விரட்டின்னு இவர் ஓடி வரார். காட்டுக்கு வேட்டைக்கு தானே வந்தார். யானை ஓடுறது, அந்த யானையை விரட்டின்னு வந்தார். இவரா ஒன்றும் பத்மாவதி இருக்கிற இடத்துக்கு போலையான், யானை போச்சு, அதை விரட்டின்னு வந்தார். யாராவது ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுமோ இல்லையோ. நல்ல காரியம் பண்ணுறவன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெரியணும். அந்த விஷயத்தை அவன் பரிபாலனம் பண்ணுவான். இந்த பொய் சொல்கிறவன், புழுகிறவன், தப்பான காரியம் பண்ணுறவன் தான் பல விஷயங்களை கரெக்டாக பிளான் போட்டுனே வரணும். காரணம் என்ன, அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகிறதோ இல்லையோ, யார் யார்கிட்ட என்ன சொல்கிறோன்னு புரிஞ்சுக்கணும்.
அதை மைண்டில் செட் ஆகணும். ஆகையால யானையை வேட்டையாட வந்தா யானையாக வேட்டையாட வந்தேன்னு பத்மாவதி அவளுடைய தோழிகள்லாம் யானையை பார்த்து பயந்து ஓடி போறா. இவர் இருக்க இடத்துக்கு அவ வந்து சேர்ந்துட்டான். இவர் யானையை சூச்சூன்னு அது போயிடுத்துது. அவர் ஹீரோ ஒல்லி, அவர் வந்து நின்றா யானை போய் தானே ஆகணும். அது கண்ணை ஒடி உத்து பார்க்கிறார், ஏதோ பண்றார். அவர் மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும். யானையை அடக்கியதான புஜபர பராக்கிரமம். நீலதோ யதமத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரான் மில் நிலங்கு திருவுருவும் ஆயதாஷ்ச சுவృத்தாஷ்ச வாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாः கிமர்த்தம் ந விபூஷிதாः. முதல்ல கிஷ்கிந்தா காண்டத்தில் ஆஞ்சநேயன் பெருமாளை சேவித்த உடனே மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா, அப்படி உருண்டு திரண்டு பருத்ததான உன்னுடைய திருமேனியில் திருவாபரணங்கள் அதிகமில்லையே. ஆயதாஷ்ச சுவృத்தாஷ்ச வாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாः கிமர்த்தம் ந விபூஷிதாஹான்னு, ஏன் இப்படி ஆபரணங்களுக்கு அழகு செய்யும் பெருமாளான உன் திருமேனியில் ஆபரணங்கள் சாற்றப்படாமல் இருக்கின்றன ஆஞ்சநேயர் கேட்கிறார். கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலர்ந்தனர் துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் ஷேர் குழையும் காட்டி. நல்ல தலையை அப்படி அழகா முடிஞ்சு வச்சுருக்கான். குதிரவால், இவர் போனி டெயில் ரெண்டும். போலி டெயில் இல்லை, ஜாயிண்ட் இல்லை, ஒரிஜினல் போனி டெயில். மை வண்ணனரும் குஞ்சி குழல் பில் தாழ. சீதாராமனை லவ் பண்ணதை எப்படி தெரியும் இல்லையோ, அவருடைய குடுமியை பார்த்தோம். கம்பன் இந்திர நீலம் ஒத்து இருண்ட குஞ்சியும். அடா அடாடா என்ன கட்டு குடுமி, எனக்கு கூட அப்படி இல்லைன்னா சீதா. காக பக்ஷதரம் வீரம்னு விஸ்வாமித்திர ராமனை வேணும்னா யாரை வேணும்னு கேட்குற நீ, அந்த கட்டு குடுமி பையன் இருக்கானே முதல்ல அவனை அனுப்புன்னு. விஸ்வாமித்திர யாக சம்ரட்சணத்துக்கு அந்த காலத்தில் குடுமி வச்சுட்டா வேல்யூ இருந்தது. என்ன பண்ணி தொலைகிறது? நான் ஒரு இடத்துல உபன்யாசம் சொன்னேன், கிரகீத இவ கேசேஷு மிருத்தினா தர்மம் ஆச்சரியத்தினர். இந்த மிருத்யு தேவத்தை நம்ம குடுமியை பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி பயந்து நம்ம நல்ல காரியம் பண்ணணும்னார். அந்த பிரச்சனை உமக்கு தான் சுவாமி, நாங்களாம் கிராப்பு தான் ஒருத்தர். யம பயம் உமக்கு தானே, ஏன்னா நீ தான் குடுமையை வச்சுட்டு இருக்கீங்க, நாங்களாம் கிராப்பு தான், அதனால நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டான்ட்டு. கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலர்ந்தனரும் துழாய் மலரில் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் ஷேர் குழையும் காட்டி. அழகான அந்த கர்ணபத்திரங்கள் லோலாக்க மாதிரி அசையறதான். அவர் திருக்குழல் கற்றை கருத்தது. அந்த திருமேனியை, அந்த திருக்குழல் கற்றையை பார்க்கச்சே திருமேனி கொஞ்சம் வெளுப்புன்னு கூட சொல்லலாமா. இப்போ இதுவும் கருப்பு எப்படி சுவாமி அதனுடைய முகத்தை தெரிஞ்சுக்கிறது? ரெண்டு காதில் போட்டுருக்கானே கடுக்கல், அது ரெண்டு பக்கம் ஃபோக்கஸ் லைட்டாம், அது திருமுக மண்டலத்தை சேவை சாதிக்கிறதா. மகரம் ஷேர் குழை இருபாடு இலங்கியாட. பட்டருடைய வியாக்கியானம், பெட்டர் வியாக்கியானம் திருநெடுந்தாண்டக பாசுரத்துக்கு. என்னலனும் எல் நிறையும் எல் சிந்தையும் கொண்டு. அவ்வளவுதான், கண்டதே காதல். பார்த்த மாத்திரத்தில் ஆஹா இப்படி ஒரு புருஷன் நமக்கு கிடைப்பானா, இப்படி ஒரு புருஷன் நமக்கு கிடைப்பானா. புவன சுந்தரன் வனசுந்தரன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துட்டே சுவாமி. அச்சோ ஒருவர் அழகியவாறேன்னு யாரா இருக்கும்னர். எல் நலனும் எல் நிறையும் எல் சிந்தையும் எல் வளையும் கொண்டு என்னையாளும் கொண்டு பொன்னலர்ந்த நெருஞ்செருந்தி பொழிலினூடே புனலரங்கம் ஊரென்று போயினாரே. சுவாமி மீ ஊர் ஏமி அப்படின்னு கேட்டா, ஆந்திர தேசமோ இல்லையோ, அவள் அப்படிதான் சம்பாஷணம் பண்ணியிருப்பா. எந்த ஊர் சுவாமினார்? பொன்னலர்ந்த நெருஞ்செழுந்தி புனலினூடே புனலரங்கம் ஊரென்று. ரங்கம், எங்க ஊர் ரங்கம், அங்க வந்தா ரங்கான்னு கூப்பிடு வருவேன். பார்க்கிறா, கண்ணு வார்த்தை வரல, உதடு துடிக்கிறது. ரெண்டு பேருக்கும் பக்கத்தில் தோழிகள்லாம் பத்மாவதி என்னடியுமா அப்படி பார்த்துட்டு இருக்கிறது. யார் இவர்? நீ பேசக்கூடாதா? பேச்சு தான் வரலையே. என்ன சுவாமி சௌக்கியமாக இருக்கிறா? ஆமாண்டி அம்மா. கோச்சுன்னு எங்கேயோ கிளம்பி போய் உட்கார்ந்துட்டு சௌக்கியமானு வேற கேட்குறாங்க. அது அவதாரத்திலே ஒரு அபிநயம். அங்கே கொல்லாப்பூரில் மகாலட்சுமி தாயார் பத்மாவதி வேற இல்லை, வேதவத்தின்னு சொல்கிறது உண்டு புராணங்களில். இங்கே பவிஷ்யோத்திர புராணத்திலையும் வராக புராணத்திலையும் வேதவதி, ஸ்ரீமத் ராமாயணத்தில் எந்த வேதவதி ராவணசம்ஹாரத்துக்கு பிரதானமாய் அமைந்தாலோ அந்த வேதவதி தானால் அவளும் மகாலட்சுமியுடைய அம்சம்தானே. ஆகையால் அவர் சொல்கிறார், ஒவ்வொரு அவதாரத்திலையும் நானே வந்து பார்த்துட்டு இருக்கேன்.
ஒரு ரெசிப்ரோகேஷன் பண்ணக்கூடாது. ஆமாம் சுவாமி, சம்பிரதாயம் எப்படி தான், பொண்ணை பார்க்க வருது தான் சம்பிரதாயம். எங்கேயாவது பிள்ளையை பார்க்க பொண்ணு வராளோ, ஆகையால் நான் இருக்கிற இடத்துக்கு மிथिलाபுரிக்கு நீர் தான் வந்தீர். முதல்ல இந்த பசங்க ஆர்குட்டு சாட்டிங் டேட்டிங்க்கெலாம் ருக்மிணி பிராட்டி வழிவகுத்தாலும் இல்லை லெட்டர் எழுதினாலும் அப்பையும் நீர் நான் இருக்கிற குண்டிபுரத்துக்கு வந்து அழைச்சிட்டு போனீர். இப்போ ஸ்ரீனிவாச கல்யாணத்துக்கும் நான் இருக்கிற இடத்துக்கு நீர் வந்து என்னை பார்க்க தான் பார்க்கணும். நான் ஒன்றும் ஒன்றை பார்க்க வரல, யானை வந்ததுன்னு. யார்கிட்ட கதை விடுறீர்? உம்மை என்னை தவிர வேறு யார் தெரிஞ்சுப்பா சுவாமி? உம்மை எந்த அளவுக்கு நான் வேல்யூ பண்ணி வச்சிருக்கேன்னு சந்தேகம் இருந்ததுன்னா ஆஞ்சநேயரை கேளும். சுந்தரகாண்டத்தில் லெஃப்ட் ரைட் விட்டா பிராட்டி ஆஞ்சநேயரை. உனக்கு எத்தனை நாளாக ராமனை பற்றி தெரியணுமா? தூங்கலேன்ற, முழிச்சுட்டு இருக்கான்ற, உருள்றான்ற, பிறல்றான்ற. 1 மாதம் 2 மாதம் ராமன் கூட கொடுத்து நடத்திட்டு வா, அவன் அம்மாவுக்கு கூட அவனை பற்றி தெரியாது, எனக்கு தெரியும் ராமனை பற்றி. வாயை மூடுனா நவம் பரிபவம்னார் வால்மீகி. அன்னைக்கு வாயை பொத்தினவர் தான் ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் வாயை திறக்கலை. ஆகையால சுவாமி இந்த கதையெல்லாம் அடிக்காதியும். எங்கே வந்தேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா சொல்லியோ போமேன், முடியலையே. ஒருத்தருக்கு சம்பாஷணமா. நீ யாரம்மா? நான் இங்கே ராஜா ஆகாஷராஜனுடைய புதல்வி பத்மாவதினு பேர். இது கன்னி மாடம், பெண்கள் மட்டும் சுற்றி திரியக்கூடியதான தோற்றம். இங்கே புருஷாலாம் வரக்கூடாது. வழி தவறி வந்துவிட்டேன். நீ யார்? நான் என்ன சொல்லுவா, இப்போ யாரும் இல்லை எனக்கு, நான் கூட அநாதையாராக சுற்றின்னு இருக்கேன். எங்கள் அம்மா அபாக்கியவதி, 6 பிள்ளைகளை பெற்றா. எங்கள் மாமா கையாலேயே அந்த 6 பிள்ளைகளும் போயிடுத்து. எங்கள் மாமா மொத்தத்தையும் வெட்டி போட்டுவிட்டான். 7ஆவது பிள்ளை, அந்த பிள்ளை என்ன ஆச்சோ தெரியல, அவன் எங்கே போனான்னு தெரியல. திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு கர்ப்பமே கலைஞ்சு போச்சு. அப்புறம் கடைசியில் எங்கள் ஊர் சாமிக்கெல்லாம் வேண்டிண்டா. எங்கள் ஊரில் கருப்பு சாமி இருப்பார், அந்த கருப்பு சாமிக்கு படையெல்லாம் போட்டு வேண்டிண்டா எங்கள் அம்மா. அந்த வேண்டுதல்னாலே நான் பிறந்தனா. அதுக்காக எனக்கு சம்ஸ்கிருதத்தில் கிருஷ்ணசுவாமின்னு பேர் வைத்தா. கிருஷ்ணம்னா கருப்புன்னு அர்த்தம், சுவாமி கருப்பு சாமியை கிருஷ்ணசாமின்னு பேர் வச்சா. என்னை கிருஷ்ணன்னு சொல்லுவா. உனக்கு அதனால் பேர் வைக்கல, பார்த்தாலே தெரியுது. நல்ல காக்கா சகப்பில் தான் இருக்கீர். சரி, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது, கிளம்பி போயிடும். இது கன்னிமாடம், புருஷால் யாரும் இருக்கக்கூடாது, புருஷால் இருக்கக்கூடாது. திரும்பி திரும்பி பார்த்தார். அவளிடத்துல பிரேமசல்லாபமான சில வார்த்தைகளை எல்லாம் பேச ஆரம்பித்தார். ஆசையோடு பேசினார். அதை கேட்கறதுக்கு பத்மாவதிக்கு ஆசை இருந்தது. ஆனாலும் பெண்களுக்கே, அந்த காலத்து பெண்களுக்கே இருந்துதானே அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு. அதனால் கொஞ்சம் அவரை போ கிளம்புனார். இவர் கொஞ்சம் ஓவராக தான் போனார் ஸ்ரீனிவாசன். அடாறு சில வார்த்தைகள் பேசாமல் டைரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணார். அது வழக்கம் இல்லையே, டைரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணினார். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். காட்டில் தெரியிற அநாத்தியாக தெரிஞ்சுட்டுருக்க, வேடுவ குலத்தில் பிறந்திருக்க, உனக்கு எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா? எங்கள் ராணி கேட்குறதா பாருன்னு தோழிகள்லாம் சேர்ந்தா. ஆளுக்கு ஒரு கல் எடுத்தா. அந்த கல் எடுத்து ஸ்ரீனிவாசன் அடிக்க ஆரம்பித்தான். பத்மாவதியும் சமயம், இதுதான் சமயம் நமக்கு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ அப்பப்போ விழுந்து சேவிக்க சொல்லுவா, ஏதோ சொல்லிட்டு இருப்பா. ஆனால் அவளும் 2 கல் எடுத்தா விட்டு கடாசினா. அடித்த வேகத்தில் பெருமாள் பொல்லாதவர்னா அவருடைய பரிவாரங்கள் அதை விட பொல்லாதது. அந்த குதிரை ஒரு பாஷாங்க பண்ணித்து. கருத்மான் ஒரு கல் அடிச்ச உடனே குதிரை பொத்துன்னு விழுந்தது, கீழே உயிர் போட்டு. கருத்மன் மருத் பஞ்சகாதீஷ சத்யாதிமூர்த்தேன்னு. மருத் பஞ்சகாதீஷ, பிராண அபான வியான உதான சமான 5 விதமான காற்றுக்கும் அதிதேவதையாக இருக்கக்கூடிய கருத்மான் அவர் தான் குதிரை. கல்லடிச்சா பொட்டு கீழே விழுந்துட்டு உயிரை விட்டுட்டார். நடுங்கி விட்டா அவள், ஐயோ நாம குதிரையை கொண்டு விட்டோம், இவனை வேற கல்லால் அடிச்சுட்டோம்னு எல்லா பசங்களும் ஓடி போயிடுத்து. பத்மாவதி ஓடி போயிட்டார். ஸ்ரீனிவாசன் ஒன்று சோர்ந்து போய் அப்படி அங்கேருந்து பதாதியாக நடந்து வரார். ஆற்றுக்கு வந்துவிட்டார். யாருக்கிட்டையும் ஒன்றும் பேசலை, பேசாமல் படுத்துட்டார். தலையில் ரத்தம் வந்திருக்கு. அங்கேருந்து வக்குளமாலைக்கு ஓடி வந்தா. பிள்ளா என்ன ஆச்சு, ஏண்டா பார்க்கண்ணா, என்ன இப்படி ஆனார்? ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ போனேன்னார். சரி, ஏதோ 10 போட்டா, மரக்களை அடிச்சு கொடுத்து வேட்டையில் மிருகங்கள் பண்ணி கொடுத்துன்னு சொல்லிட்டார் அவர். ஆனால் சரியான சமயத்துக்கு இவரால் சாப்பிட முடியல, தூக்கம் வரல. நமாம்சம் ராகவோ புங்கே நச்சாபி மதுசேவதே சீதேதி மதுராம் வாணியும் யாஹரன் பிரதிபுத்தியதேன்னு. ராமன் மாம்ச போஜனம் பண்ணலை, மதுபானம் பண்ணலை. அவன் மேரில் பாம்பு பல்லின்னு எது ஏறினாலும் அவன் அதை பற்றி கவலைப்படலை. ஹா சீதேன்னு திடீர்னு எழுந்து உட்காந்துக்கிறான், படுத்துக்கிறான். அம்மா சீதாதேவியே, எப்பொழுதும் ராமனுக்கு உன்னுடைய ஞாபகம்தான் அங்கே ஹனுமார் சொன்னாரே, அது போன்ற ஒரு நிலையை வக்குளமாளிகை பார்த்தா. என்னப்பா ஏது நடந்தது, என்ன சமாச்சாரம், கொஞ்சம் சொல்லேன்னு. நடந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் சொன்னார். ஒரு பெண்ணை பார்த்தேன், ராஜகுமாரியாம், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அநாதையான எனக்கு யாரம்மா பெண்ணு கொடுப்பா? அதுதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் வழி இல்லைன்னு. நீ கவலைப்படாத, உனக்காக நான் போய் பெண் கேட்குறேன்னு இவ சொன்னான். அம்மா நீ பண்ணுவியான்னு. ஏன் கவலைப்படாடாப்பா, அம்மா இருக்கணும் இல்லையோ, ஒரு பிள்ளைக்கு என்ன வேணும்னு அம்மாவுக்கு தான் தெரியும்.
மாத்ராசமம் நாஸ்தி ஷரீர போஷணம், பாரியாசமம் நாஸ்தி ஷரீர தோஷணம். மனைவியை காட்டிலும் ஷரீரத்தை சந்தோஷப்படுத்துபவள் யாரும் கிடையாது. தாயை காட்டிலும் ஷரீரத்தை வளர்ப்பவள் யாரும் கிடையாது. எல்லாரும் முகத்தை பார்ப்பா, தாயார் மட்டும்தான் வயிற்றை பார்ப்பான்றது சாஸ்திரம் சொல்லுது. சாப்பிடாமல் இருக்கலாமா? அதுக்கோசரம் என் கண்ணோலியோ என் அம்மாவோலியோன்னு கிருஷ்ணாவதாரத்தில் என்னென்ன செய்தாலோ அந்த காரியத்தெல்லாம் சொல்லி குழந்தைக்கு பால் சோற்றை பிசிந்து ஊற்றா. பிடிக்கலை, அந்த ஞாபகமாகவே இருக்க, பத்மாவதியுடைய ஞாபகமாகவே இருப்பதனால நான் போய் பொண்ணு கேட்குறேன்னார். சரிம்மா, நீ பொண்ணு கேட்குறியா, எனக்கு கோஷனை கேட்டுறியா? ஓ, போயிட்டு வரேன்னார். வாசலை சத்தம் என்னது, அந்த விழுந்த குதிரை வாசலை ரெடியாக நிற்கிறது. அதான் பூர்த்தேன். அவன் கிளம்பி போயிட்டா இது இந்த பக்கம் எழுந்து வந்துருச்சு. வகுளமாளிக்கு அந்த குதிரை மேலே ஏறி உட்கார்ந்து பத்மாவதி, முதல்ல உனக்கு அந்த பெண்ணு பேரில் ஆசை இருக்கு, வாஸ்தவம்தான். நீ விரும்பும் பெண்ணை விட உன்னை விரும்பும் பெண்ணை கல்யாணம் செய்து கொள். வகுளமாளிக்கு கூட பஞ்சு டைலாக் பேசுகிறான். ஆகையால நீ அந்த பெண்ணு பேரில் ஆசைப்பட்டுட்டா ஓகே, அந்த பெண்ணுக்கு உன் பேரில் ஆசை இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் போய் கேட்க முடியுமா? ஒரு பெண்ணின் மனசை பெண்கள் தான் அறிய முடியும். நானே போகிறேன், குதிரை மேலே ஏறி உட்காந்து பத்மாவதியை பார்க்க போகிறேன். பத்மாவதி அவள் எப்படி இருப்பா? பாலும் கசந்ததடி, படுக்கை நொந்ததடின்னு அவளுக்கு துளி கூட மண்ணை இருந்து துழாவி வாமனன் மல் இருவெல்லும் விண்ணை தொழுது கை காட்டி அவள் மேவு வைகுந்தம் எல்லும் கோமளவான் கன்றை புல்கி அவன் படுக்கை, கோமளவான் கன்றை புல்கி அவன் மேய்த்தது ஈரென்றும் போமிடநாகத்தின் பின் போய் அவன் படுக்கை ஈரென்றும். நிற்கின்றதெல்லாம் நெடுமால்னு எல்லாத்தையும் பகவத் ஸ்வரூபமாகவே பார்த்துருக்கு. அந்த திவ்ய புருஷனுடைய சௌந்தரிய ரூப லாவண்யங்களே மனசு முழுக்க அப்படியே நிறைஞ்சு கொடுத்தான். என் வளையும் என் நலனும் என் சிந்தையும் கொண்டு என்னையாளும் கொண்டு போயிடுத்து மனசு. அங்க போயிடுத்து. கச்சதி புரசரீரம் தாவதி பஷாத் அசம்ஸ்துதம் சேதஹான்னா காளிதாசன். மனசு, சரீரம் மட்டும்தான் முன்னாடி போறது, மனசு எங்க போறது? சகுந்தலை பின்னாடி போறது. நான் துஷ்யந்தன் வாகனத்துல கட்டப்பட்டதான கொடி, வாகனம் முன்னாடி போச்சே, அடிக்கிற காத்துல பின்னாடி வரா மாதிரி என் மனசு அங்க போயிடுத்து. அங்கேயே இருக்கு. கங்குலும் பகலும் கண் துயிலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். தூக்கமே வரல, கண்ணிலிருந்து தாரதாரியா பிரவாகம். சோர்ந்து போய் இருக்கா. பாலும் கசந்ததடி படுக்கை நொந்ததடின்னு சோர்ந்து போய் இருக்கச்சே வகுளமாளிகை வந்து சேர்றா. தோழிகள்லாம் யாரோ ஒரு பெரியம்மா வந்திருக்கா. அந்த அம்மா ஏதாவது நல்லது சொன்னா நம்முடைய எஜமானிக்கு க்ஷேமம் உண்டாகும்னு அவளை கூட்டு, அம்மா நீங்கள் வந்து எங்கள் எஜமானியை பாருங்களேன், என்ன சமாச்சாரம் பாருங்களேன். அவள் பார்த்து, ஏண்டியம்மா பெண்ணேன் மருமகளை பார்க்கிறாளாம். தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவானுடைய ஆவிர்பாவம். தந்தை காலில் பெருவிலங்கு தாழவிழன்னு பெருமாள் அவதாரம் பண்ணாரோ இல்லையோ, அந்த அவதாரத்தில் பாலகம், பாலகம்னா குழந்தையான கிருஷ்ணனை பார்த்தான். அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. குழந்தையான கிருஷ்ணனை பார்க்கல, சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம்னு பெருமாள் அப்படி ஆகாசத்தில் ஆவிர்பவித்தார். பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவேன்னா ஜம்முன ஆகாயத்தில் இருந்தார். அப்போ பாலகம்ன்றதுக்கு தாத்பரியம் என்ன? பாலகம், தன் நாபி கமலத்தில் பிரம்மாவோட பிறந்தார். நாபி கமலத்தில் பிரம்மாவோட பிறந்தார். அதை பாவம் படிக்க போகிறதுன்னு ஆசைப்பட்டு இங்கேருந்து நாம் போய் மீனம்பாக்கத்தில் இருந்து டாட்டா சொல்லி ஜாகிரதையாக இருந்துக்கணும். பருப்பொடி, தேங்காய் பொடி, அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு தள்ளிக்கு உப்பு புளி பருப்பு, அதுக்கப்புறம் அந்த சமையல் குறிப்பாக எழுதி கொடுத்து ஒரு 6 மாதத்துக்கு இதை வச்சு தள்ளிக்கோ, அப்புறம் பார்த்துக்கலாம்னு இங்கேருந்து நாம் அனுப்புகிறோம். போய் ஃப்ளைட்டு ஏறுறதுக்கோ, அங்கே போய் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு திரும்பி வரச்சே அதே மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணதுக்கு போச்சே முதல்ல ஒன்று வரும். என்னது? ஹலோ கிராண்ட்மா அப்படின்னு முன்னாடி வரும், நிற்கும். ஒருவராய் போனார் மூவராய் வந்தார்னு தேவகி பிராட்டிக்கு முதல்ல காதில் விழுந்த சப்தம் என்ன? பெருமாள் அம்மானு கூப்பிடல, ஹலோ பாட்டி. பாலகம் அப்படின்னா கம்னா பிரம்மதேவருக்கு பேரு. இவன் குழந்தையா பிறந்தானா இவனுக்கு ஒரு குழந்தையோட பிறந்திருக்கான். இன்னொன்று அம்புஜக்ஷணம். அம்புஜக்ஷணம்னா அழகாக செந்தாமரை கண்ணன். அம்புஜாயாக ஈக்ஷணம். போன அவதாரத்தில் நமக்கு 3 மாமியார், இந்த அவதாரத்தில் எத்தனை மாமியார்? இங்கே ஒரு மாமியார், அங்கே ஒரு மாமியார். இந்த அவதாரத்தில் மாமியாரெல்லாம் கூட செத்த பரவாயில்ல, ஐயோ பாவம் சாது சமாளிச்சுடலாம். இந்த சக்களத்துக்களை தான் சமாளிக்க முடியாது, இவரை முதல்லேருந்தே கிடுக்குப்பிடி போடணும்னு அவதாரம் பண்ணச்சவே மார்பல அம்புஜாயாக ஈக்ஷணம்னு பிராட்டி மாமியாரை பார்த்துண்டே அவதாரம் பண்ணலாம் பெருமாள். அந்த மாதிரி ஆவிர்பாவத்திலேயே மாமியார்